ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள படம் கூலி. ஆகஸ்ட் 14 வெளியாக உள்ள இப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் கூலி படம் பற்றியும் தன்னுடைய அடுத்த படங்கள் பற்றியும் பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருந்தார் லோகேஷ் கனகராஜ். இதில் ரஜினிகாந்துடன் நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் ஷாகிர், சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், ஆமிர் கான் என பலரும் நடித்திருக்கிறார்கள். இது பற்றி பேசிய லோகேஷ், இந்தியாவின் முக்கிய நட்சத்திரங்கள் அனைவரும் ஓரிடத்தில் பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. படத்தில் யார் எவ்வளவு நேரம் வருகிறார்கள் என்பதை தாண்டி ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். ஆமிர் கான் ஒரு கெஸ்ட் ரோல் என்றாலும் படத்தில் அவரும் முக்கிய கதாபாத்திரம். முதல் முறையாக இப்படத்தில் தான் நாகார்ஜுனா வில்லனாக நடித்திருக்கிறார். இதில் நடிக்க சம்மதிக்கும் முன் 6 முறை படத்தின் கதையை கேட்டார் அவர். அவரை சம்மதிக்க வைக்கத்தான் எனக்கு மிக சிரமமாக இருந்தது. சத்யராஜ் சார் 38 வருடங்கள் கழித்து மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு ரஜினி சாருடன் இணைந்து நடிக்கிறார். படத்தின் கதையை அவருக்கு சொல்ல போகும்போது ஒரு தயக்கத்துடனே சென்றேன். ஆனால் அவர் கதை கேட்டதும் உடனே நடிக்க சம்மதித்தார். இப்படத்தில் சௌபின் ஷாகிர் நடித்துள்ள கதாபாத்திரத்தில் முன்பு வேறொரு நடிகர் நடிப்பதாக இருந்தது. அவரின் பெயரை குறிப்பிட நான் விரும்பவில்லை. அவருக்காக நான் 6 மாதங்கள் அப்பாத்திரத்தை எழுதினேன். ஆனால் பல காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதன் பின் யாரிடம் செல்வது என்று தெரியவில்லை. ஃபகத் ஃபாசிலுடன் மீண்டும் பணியாற்ற விரும்பி இந்த பாத்திரத்தில் நடிக்க கேட்டேன். ஆனால் அவராலும் நடிக்க முடியாமல் போனது. அதன் பின்புதான் ஷௌபின் ஷாகிரை ஒப்பந்தம் செய்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்.